ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிசோன். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இவங்கள தான் ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப எதுக்கு எங்க ஓட்ட கேக்குறீங்க? அண்ட் நீங்க இவங்க தான் ரன்னர் அண்ட் இவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு நீங்களே ஆல்ரெடி டிசைட் எதுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நிறைய கேள்வி எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒருத்தவங்க நடந்திருக்கு. அந்த வீக் அவங்க எவிட்டும் ஆயிருக்காங்க. அது யாரு எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ண பாக்குறீங்க, லைக் போட்டுக்கோங்க. டைட்டில் வின்னர் யாரா இருந்தா நல்லா இருக்கும் அண்ட் உங்க ஓட்டு யாருக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட்டுல இருந்தே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மண்டே எபிசோட் வந்ததுக்கு அப்புறமே எல்லாத்துக்கும் ஓட்டு ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் சரி மிஸ்டு காலும் சரி ஓட்டு போடலாம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல டெய்லி ஒரு ஓட் அண்ட் மிஸ்டு கால்ல அதுலயும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அதே மாதிரி நேத்திக்கு மண்டே எபிசோடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஓட்டிங் எப்பயும் போல போயிட்டு தான் இருந்தது. பட் மிஸ்டு கால்ல தான் இவங்க பெரிய சதி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அப்படின்னா இப்படி பண்ணி ஒருத்தவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஜெயிக்க வைக்கணும்னா எதுக்கு மக்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கேவலமா வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி எப்பயும் போல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஓட்ட போயிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் மிஸ்டு கால் ஓட்டுல தான் இவங்க பண்ண சதி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கும் மிஸ்டு கால் போல அண்ட் அரோராக்கு மட்டும் மிஸ்டு கால் போச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் சில பேருக்கு அரோராக்கும் போலன்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, அரோராக்கு போயிடுச்சு. எல்லா ஃபோன்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அரோராக்கு போச்சு. நானும் அந்த ட்ரை பண்ணி பார்க்கல நிறைய ஓட்டு போட்டு வச்சுட்டேன். நான் ட்ரை பண்ணி ஒரு 6 ஃபோனில் பார்த்துட்டேன். 6 ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6 ஃபோன்லேயே அரோராக்கே ஓட்டு போட்டு வச்சுட்டேன். இதேமே தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் செக் பண்ணி இன்னொரு நம்பர், இந்த நம்பர் ஒர்க்காக தான் செக் பண்ணப்போ அவங்க ஓட்டு போய் ஜாயின் சேரும். அதனால செக் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலிஸ்ட் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்துல 3 பேர்த்தோட நம்பர் வந்து ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் எஸ்டேஜ்னு வருது, இல்லாட்டி சுவிச் ஆஃப்னு வருது. நேற்றுக்கு 11:30 மேல சுவிச் ஆஃப்னு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட் எஸ்டேஜ்னு வந்துச்சு. சரி, இது எல்லாத்துக்குமே பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோராக்கு மட்டும் கால் போயிருக்கு. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்குமே கால் போகாம இருந்தது. ஃபர்ஸ்ட் திவ்யாக்கு செக் பண்ணேன், விக்ரமுக்கு செக் பண்ணேன், சபரிக்கு செக் பண்ணேன். இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரோராக்கு செக் பண்ண கால் போயிடுச்சு. ரிங்கு போயிட்டு கட் ஆகுது, அவங்களுக்கு ஓட்டு விழுவுது. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அரோராக்கு ஓட்டு போலையே அப்படின்னு சொல்லி, சரி நம்ம ப்ரோ ஃபோனில் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அரோராக்கு ஓட்டு போகுது. ஏன் இந்த அளவுக்கு இப்படி பண்றாங்கன்னு சுத்தமாக எங்களுக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி அரோராக்கு ஓட்டு போச்சு. சரி வேற என்ன பண்ணலாம், சரி கொஞ்ச நாள் சரியாகும் பார்த்துட்டு இருந்தா நேற்றுக்கு 11:30 மணிக்கு நேற்றுக்கு ஒரு நாளோட ஓட்டு எல்லாமே போயிடுச்சு தான். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா, விக்ரம், சபரி இவங்க 3 பேத்துக்கும் அந்த நாளோட ஓட்டு போச்சு தான் சொல்லணும். அண்ட் ஹாட்ஸ்டார் ஓட்டை தவிர இந்த மிஸ்டு கால் ஓட்டு போயிடுச்சு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, இவங்க ஜெயிக்க வைக்கிறதுனால ஹாட்ஸ்டார்லையும் போறாங்க, மிஸ்டு கால்லையும் பண்ணுவாங்க ஓட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படி அது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அரோராக்கு மட்டும் தான் போச்சு. நேற்றுக்கு அரோராக்கு அதிகப்படியான ஓட்டு வந்திருக்கு நேற்றுக்கு மட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் திவ்யா, சபரி இவங்க மிஸ்டு கால் விட்டா போகலையே, அரோராக்கு அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்தப்ப தான் தெரியுது அவங்களுக்கு ஓட்டு கிளிக் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அரோராக்கு மட்டும்தான் மிஸ்டு கால் வழியா ஓட்டு போயிருக்கு, மற்ற யாருக்கும் போல. நேற்று 12 வரைக்கும் அந்த எபிசோட் முடிஞ்சதுல 12 வரைக்கும் அரோராக்கு மட்டும் தான் ஓட்டு போயிருக்க தவிர வேற யாருக்கும் போல. இப்படி ஒரு ஓட்டை வர வச்சு அவங்க எதுக்கு அவங்க டைட்டில் வின் ஆகாங்க சுத்தமா தெரியல. ஒருவேளை அவங்க டிவி ஷோஸ் நிறைய பண்றதுனால இவங்க தூக்கி உள்ள போடலான்னு கூட இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். என்ன பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. பின்னாலே கப்பை தூக்கி அவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா சேனல் பிளானே அரோராக்கு தான் கப்பு தர மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் கான்செப்ட் உங்களுக்கு ஒன்று தெரியும். அந்த இதுல வந்து தான் இப்போ வரும். ஸோ அரோராக்கு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி கப்பு அரோராக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நேற்றுக்கு தான் சரி, நேற்று 12 முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஏதாச்சும் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க. அதுக்கு ஒரு 12 மணிக்கு மேல என்ன நினைச்சு, சபரிக்கு ஓட்டு ஏறிக்கிட்டு இருந்தது. அந்த 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சபரிக்கு மிஸ்டாக விட்டா போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் அரோரா அப்புறம் சபரி இவங்க 2 பேர் தான் டைட்டில் வின்னர் ரன்னர் இப்படி கொண்டு வரலான்னு பிளான்ல இருக்காங்களான்னு தெரியல. ஆனா இப்படிதான் வந்திருக்கு. சுத்தமா ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வரிசையா வந்து விக்ரம் அப்புறம் திவ்யான்னு சொல்லுவாங்க போல. ஏன்னா திவ்யா தான் இப்ப அதிகப்படியான ஓட்டு. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா திவ்யா தான் அதிகப்படியான ஓட்டு வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வினோத் போனதுக்கு அப்புறம் அதிகப்படியான ஓட்டு திவ்யாக்கு தான் இருந்தது. இப்ப திவ்யாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கம்மி பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. மக்களே நீங்க எடுக்கிறதா முடியும், அவங்க ஓட்டு தான் லாஸ்ட்ல பேசும். ஸோ நீங்க வந்து ஹாட்ஸ்டார்ல ஓட்டு போட்டுட்டு இருங்க. இந்த மிஸ்டு கால் எப்போ வருதோ அப்ப நீங்க ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தபடி நீங்க போயிட்டு வேற யாருக்கோ போயிட்டு செக் பண்றேன்னு சொல்லி போனீங்கன்னா அவங்க ஓட்டு கிளிக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் திவ்யா ஒரு நம்பர் சரியானாலும் நீங்க வந்து போட்டாலும் உங்களுக்கு ஓட்டு கிளிக் ஆகாது. ஓட்டு போகாது. திவ்யாக்கு, விக்ரம்க்கு, சபரிக்கு போட்டு கிளியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. நான் மிஸ்டு கால் யாருக்கும் கொடுக்கல. நான் நேற்று நைட்டு பண்ணதான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருக்கும் நான் மிஸ்டு கால் கொடுக்கல. நான் காலைல ஒரு 2 பேருக்கு பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு இப்படிதான் வந்துச்சு. என்ன பண்ணலாம் முடிவுல இருக்காங்க சுத்தமா தெரியல. அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க. நான் நினைக்கிறது என்னன்னா, சபரி அண்ட் அரோரா இவங்க ஸ்டேஜ்ல ஏத்தி அரோராக்கு டைட்டில் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க போல. ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க வீக்கெண்ட் எபிசோட்லயே அரோராக்கு நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் இருந்தது. அரோரா வந்து நல்லபடியா காட்டினாங்க, நல்லபடியா அவங்க அரோரா மேல தப்புலன்னு சொல்லி நிரூபிச்சாங்க. இவன் நிறைய பண்ணிருக்காங்க டீம்ல இருந்து. ஏன்னா அரோரா பண்ண பாதி தப்ப அவங்க வெளில சொன்னதே இல்ல தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட் நேத்துக்கு நீங்க லைவ் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பேப்பர் உள்ள இருந்து எடுக்கிறாங்க. ஆனா அவ ஃபுல்லாவே பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு கானா எழுதிட்டு இருக்கும் போது பேனாவை
பிடிங்கிட்டு போனாங்க. ஆனா கானா வினோத்தை மட்டும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, பேப்பரை கொடுங்க வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் எதுக்குன்னு தெரியல, அரோரா ஏன் இவ்வளவு பண்றாங்கன்னு தெரியல. அண்ட் அரோரா டைட்டில் வினா கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லுங்க, அரோரா டைட்டில் வினா உங்க கருத்து என்ன, கமெண்ட் பண்ணுங்க. அது இவங்க வின் பண்ணல ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா மக்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சாதான் அது நல்லா இருக்கும். நீங்களே ஓட்டை ஏத்துன்னு ஒரு பிளான் பண்ணா சுத்தமா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, ஸ்டேஜ்ல 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் சேர்ல மாதிரி கூட இருக்கலாம், ஃபீமேல் கண்டஸ்டன்ட் சேர்ற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா விக்ரம் சுத்தமா ஓட்டு இல்லை. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு மட்டுமே செக் பண்றேன்னு பேர்ல அரோராக்கு அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. இதே மாரி ஒருத்தங்க நடந்த அந்த வீக் ஒருத்தங்க எவிக்ட் ஆனாங்க இதே சீசன். அது யாருன்னு பாத்தீங்கன்னா வியானாக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் ஓட்ல, ஜியோ ஹாட்ஸ்டார் ஓட்ல அவங்க ஃபேஸ் இல்லாம இருந்துச்சு. அவங்க எவிக்ட் ஆன வீக்ல அவங்க ஃபேஸ் அங்க இல்லாம இருந்தது. அவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஓட்டு போடாத மாதிரி இருந்தது. அது பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு 11:30 11:45 ஒரு 12 o'clock கூட வந்து. ஆனா அந்த ஓட்டு அவ்வளவு நேரத்துல இருந்த ஓட்டே அவங்கள காப்பாத்தல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவளை கம்மியான நேரத்தை சரி பண்ணியே அவங்களுக்கு அவ்வளவு ஓட்டு வரல. அதனால அந்த வீக் அவங்க எவிக்ட் ஆனாங்க. இதே மாதிரி இப்ப இங்கேயும் நடக்குது. திவ்யா ரொம்ப வந்து இங்க மறைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த சாட்டர்டே எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை இவங்க டெலிகாஸ்டே பண்ணல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் அந்த இடத்துல ஒரு ஃபன் மூமெண்ட். கானா வினோத் வந்து திவ்யாவுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எல்லா சைடு இருந்து கிளாப் சரியா வந்திருக்கு. அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை கட் பண்ணிட்டு மீதியை போட்டிருக்காங்க ஒன் ஆஃப் எபிசோட்ல. திவ்யாக்கு வர பாதி இதை அவங்க ஹைட் பண்ணிட்டு தான் போடுறாங்க. என்ன இது ஒண்ணுமே புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நீங்க ஓட்டு, திவ்யா இருந்தாலும் சரி, சபரியா இருந்தாலும் சரி, விக்ரமா இருந்தாலும் சரி, அரோரா இருந்தாலும் சரி, அரோராக்கு ஓட்டு போகுது. அதனால உங்க 3 பேர் இருக்காங்களா, திவ்யா, விக்ரம், சபரி, இவங்க 3 பேர் இருக்காங்களா, அவங்க உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நீங்க ஓட்டு போடுறப்ப அந்த நம்பர் போலனா மத்த யாருக்கும் நீங்க அடிக்காதீங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு ட்ரிங்க் முடிச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு விழுந்துடும். அப்புறம் உங்க ஃபேவரட்டுக்கு நீங்க ஓட்டு போட முடியாம போயிடும். அப்புறம் நீங்க ஸ்டேஜ்ல நீங்க எதிர்பார்க்காத ஆள் கூட அங்க டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கு. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. யார் உங்களுக்கு டைட்டில் வின்னர் டிசர்வ் உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. அண்ட் ஹாட்ஸ்டார்ல ஓட்டு போயிட்டு தான் இருக்கு, நீங்க அதுல ஓட்டு போட்டுட்டு இருங்க. ஃபினாலே வீக் வந்தாச்சு, மிட் வீக் விஷன் இருக்கலாம், நிறைய மாற்றங்கள் நடக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஃபைனலா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியா இருக்கு. அது எப்போ சரியாச்சுன்னு பாத்தீங்கன்னா 11 o'clock தான் சரியா இருக்கு. அது இன்னைக்கு 11 o'clock தான் சரியா இருக்கு. இனிமேல் போயிட்டு நீங்க உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு ஓட்டு போடுங்க. அண்ட் சப்போஸ் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் மட்டும் ஓட்டு போடுங்க. மத்த எந்த நம்பர் செக் பண்ணாதீங்க. செக் பண்ணா அவங்களுக்கு ஓட்டு போனாலும் போயிடும். ஸோ நீங்க உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஓட்டு போடுங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பிளான் மாதிரி இருக்கு. கடைசியில் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. நீங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கவனிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் அவ்வளவு சொன்னாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் உள்ள வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு என்ட்ரி ஆகி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகலாம். சப்போஸ் நாளைக்கு என்ட்ரி ஆகி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த 2 நாள் கூட வந்துருவாரு. என்னன்னு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ்ல நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 3ல இவங்க தான் இருப்பாங்கன்னு தோணுது. திவ்யா, அரோரா, சபரி, இவங்க 3 பேர் தான் டாப் 3ல இருப்பாங்கன்னு தோணுது. விக்ரம் மிட் வீக் டிவிஷன்ல போனாலும் போயிருவாரு, இல்லனா எப்பயும் போல ஒரு டாஸ்க் வச்சு வெளில அனுப்புவாங்கல்ல அதே மாதிரி போனாலும் போயிருவாரு. சோ என்ன நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ எல்லாமே பார்த்து ஓட்டு போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அபிஷனல் ஓட்டிங்க பார்க்கலாம். அந்த அபிஷனல் ஓட்டிங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் டைட்டில் வின்னர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா உள்ள டீம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாது. சோ அபிஷனல் ஓட்டிங்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாம பாக்குறீங்க. ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நேம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.